அன்பிற்கினிய கோபிவால் மக்கள் அனைவருக்கும் என்னுடைய நெஞ்சம் நிறைந்த வாழ்த்துக்களையும் என்னுடைய நன்றியும் நான் முதலே தெரிவித்துக் கொள்கிறேன். என் அரசியல் வரலாற்றில் 42 ஆண்டு காலம் உங்களுக்காக இணைந்து பணியாற்றி இருக்கிறேன். என்னை நீங்கள் வாழ வைத்திருக்கிறீர்கள். என் இதய துடிப்பே நீங்கள் தான். நீங்கள் இல்லாமல் நான் இல்லை. ஆகவே அப்படிப்பட்ட இந்த சட்டமன்ற தொகுதியில் ஒரு 3ஆம் தர பேச்சாளரைப் போல முக்கியமான பொறுப்பில் இருக்கின்றவர் பேசிவிட்டு சென்றிருப்பது எனக்கு மனவேதனை மட்டுமல்ல, இரவு முழுவதும் என்னால் தூங்க இயலவில்லை. ஏனென்றால் எல்லோரும் இணைந்து பணியாற்றுகிற காலத்தில் என்னை கழகத்திலிருந்து தூக்கி எறிந்து சாதாரண உறுப்பினர் கூட இருக்கக்கூடாது என்று முடிவு செய்ததற்கு பிறகு வேஷ்டி கூட கட்டக்கூடாது என்று காவல்துறையிலே பதிவு செய்து வழக்கு தொடர்ந்து என் மன உளைச்சலை மேலும் மேலும் உருவாக்கியது மட்டுமல்ல, 3 நாட்கள் நான் கண் தூங்க முடியவில்லை. கண்ணீர் சிந்திக் கொண்டிருந்தேன் இரவு நேரத்தில். அதற்குதான் இந்த முடிவுகளை நான் மேற்கொண்டேன். நம்முடைய தமிழக வெற்றிக் கழகத்துடைய தலைவர் தளபதி என்னை அழைத்தார். அவரோடு இணைந்து இன்றைக்கு உங்களுக்காக நான் உங்களில் ஒருவனாக இந்த பணிகளை ஆற்றி வருகிறேன்.